இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். யாழில் ரவுடி அமைச்சர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அச்சம். பொங்கல் போல் வேடமணிந்து இனிவில் மஞ்சத்தடி முருகன் தேர்திருவிழாவில் திருட்டு 4 பேர் கைது. யாழ்ப்பாணம் தும்பளையில் பொன் அடித்து கொலை, அருகில் வீட்டு இளைஞனின் கொடூரம். அதிகாரத்தை கைப்பற்றவே ஈஸ்டர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. புலனறுவையில் ஜனாதிபதி அதிர்ச்சி தகவல். தபால் மூல வாக்களிப்பு 4 நாட்கள் மாத்திரமே இடம்பெறும். நெடுங்கேணியில் மின்சாரம் துண்டித்து பிரதேச மக்கள் குற்றச்சாட்டு. அதாவது கரணி வருகையின் போது நெடுங்கேணியில் மின்சாரம் துண்டிப்பு, பிரதேச மக்கள் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுகின்ற போது தான் நமது காணொலி எல்லோரும் பார்க்கக்கூடியவாறு இருக்கும். லைக் பண்ண மறந்து விடாதீர்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினால்தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் தட்டி விடுங்கள். யாழ்ப்பாணத்தில் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் மேடையொன்றில் ஏறிய அமைச்சர் ஒருவர் தானும் ரவுடிதான் என்று கூறிய கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவ்வாறு அவர் கூறியதால் தான் மிகுந்த அச்சம் அடைவதாகவும் இது ஒரு பாரதூரமான பிரச்சனை என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நானும் ரவுடிதான் என்று சொல்லி மேடையில் கூறிய அமைச்சர் ஒருவரால் பரபரப்பான சூழ்நிலை யாழ்ப்பாணத்தில் காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக கருத்து கூறிய அர்ச்சுனா தான் அச்சமடைந்திருப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இது ஒரு பாரதூரமான பிரச்சனை என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். அதாவது அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது யாழ்ப்பாணத்து ஒரு அமைச்சர் ஒருவர் நானும் ரவுடிதான் என்று சொல்லி மேடையில் பகிரங்கமான கருத்து ஒன்றை கூறியிருக்கின்றார். செய்தியாளர் ஒருவர் அனுரா குமார திசாநாயக்காவுக்கு அல்லது என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களிக்கப்படுகின்ற போது அவர்கள் எவ்வாறான எதிர்விளைவுகளை தமிழ் மக்களுக்கு செயற்படுத்துவார்கள், இவ்வாறான தமிழ் மக்களை எவ்வாறு அவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வாறு தீர்க்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது, அதாவது இதற்கு பதிலளித்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேற்கண்டவாறு பதிலளித்திருக்கின்றார். பொங்கல் போல் வேடமணிந்து இணுவில் மஞ்சத்தடி முருகன் தேர்திருவிழாவில் திருட்டு 4 பேர் கைது. யாழ்ப்பாணம் இணுவில் மஞ்சத்தடி முருகன் ஆலய தேர்திருவிழாவில் பொங்கல் போல் வேடமணிந்து திருட்டில் ஈடுபட்ட மட்டக்களப்பைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மஞ்சத்தடி முருகன் ஆலய தேர்திருவிழா நேற்று இடம்பெற்றது. இதன்போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அடியவர்களில் சுமார் 4 பவுன் தங்க நகைகள் பொங்கல் வேடமணிந்து வந்த மட்டக்களப்பைச் சேர்ந்த 4 வேற்று இன மத ஆண் திருடர்களால் திருடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சுன்னாகம் போலீசாருக்கு தகவல்கள் வழங்கப்பட்ட அடுத்து போலீசார் துரிதமாக செயற்பட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 4வரையும் அதிரடியாக கைது செய்தனர். யாழ்ப்பாணம் தும்பளை பகுதியில் பொன் அடித்து கொலை, களவுக்கு சென்ற அருகில் இருந்த வீட்டுக்கார இளைஞனின் கொடூரம். யாழ்ப்பாணம் தும்பளையில் தனிமையில் இருந்த பொன் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். தும்பளை மாம்பிரம் பற்றை வீதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் செம்பியன்பற்று வடக்கைச் சேர்ந்த சின்னத்தம்பி குணதேவி வயது 69 என்ற பொண்ணே அடித்து கொலை செய்யப்பட்டவர் ஆவார். ஓய்வு நிலை ஆசிரியையான சகோதரியுடன் குறித்த பொன் வசித்து வருகின்றார். குறித்த ஆசிரியை நேற்று காலை உயிர்த்த ஞாயிறு பிரார்த்தனைக்காக அருகிலுள்ள தேவாலயத்துக்கு சென்றுள்ளார். மத்திய பொன் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார். இந்நிலையில் 2 பொண்களும் தேவாலயத்துக்கு சென்றுள்ளார்கள் என நினைத்து இளைஞன் ஒருவன் வீட்டினுள் களவுக்கு சென்றுள்ளார். அவ்வேளையில் வீட்டில் இருந்த பொன் இளைஞன் களவில் ஈடுபடுவதை அவதானித்ததை அடுத்து இளைஞன் கொட்டன் ஒன்றால் குறித்த பொன்னின் தலையில் பலமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்த பொன் உயிரிழந்துள்ளார். அந்நிலையில் தேவாலயத்துக்கு சென்ற மத்திய பொன் வீட்டிற்கு வந்தபோது இரத்த வெள்ளத்தில் சகோதரி சடலமாக காணப்பட்டதை அவதானித்து அயலவர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து அயலவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தடயவியல் போலீசார் அயல் வீட்டு இளைஞனை கைது செய்துள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதிகாரத்தை கைப்பற்றவே புலனறுவையில் ஜனாதிபதி அதிரடி.
அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பயங்கர தாக்குதல் ஈஸ்டர் தாக்குதல் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து தெரிவித்திருக்கின்றார். புலனறுவையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், அதிகாரத்தை கைப்பற்ற பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பயங்கரமான செயல் 2019 ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்தது. கடந்த 5.5 வருடங்களாக ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில் உள்ள நோக்கம் உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதாகும். 2019 ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்துக்கும் அதைத் தொடர்ந்து வந்த அரசாங்கத்துக்கும் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தும் நோக்கம் இல்லை. பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் தற்போதைய NPP அரசாங்கம் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கான படிப்படியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று கருத்து தெரிவித்திருக்கின்றார். தபால் மூல வாக்களிப்பு இன்னும் 4 நாட்கள் மாத்திரமே இடம்பெறுகின்றன. தபால் மூல வாக்களிப்பு 4 நாட்கள் மாத்திரமே இடம்பெறும். தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் மாதம் 24, 25, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மாத்திரமே இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வருகையை முன்னிட்டு நெடுங்கேணியில் மின்சாரம் துண்டிப்பு, பிரதேச மக்கள் குற்றச்சாட்டு. தேர்தல் பிரச்சாரத்திற்காக நெடுங்கேணி பிரதேசத்திற்கு நேற்று பிரதமர் சென்றிருந்த நிலையில் பட்டிக்குடியிருப்பு மற்றும் ஒலுமடு பிரதேசங்களுக்காக மின் விநியோக மார்க்கங்களில் மின் துண்டிக்கப்பட்டதாக பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தினர். பிரதமரின் வருகைக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை பகுதியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொருத்தப்பட்ட கருவிகளுக்கும் மற்றும் குறித்த பிரதேசத்தில் மின்சாரம் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே பட்டிருப்பு, மாராயிழுப்பை, ஒலுமடு போன்ற பிரதேசங்களுக்கான மின்சார விநியோக மார்க்கங்கள் துண்டிக்கப்பட்டு நெடுங்கேணி நகர மத்திக்கு மாத்திரம் மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்தனர். இச்செயற்பாட்டில் போலீசார் மற்றும் மின்சார சபை ஊழியர்கள் ஈடுபட்டிருந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இது தொடர்பில் ஏனைய கட்சி பிரதிநிதிகளால் தேர்தல் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் பிரச்சார சபையின் முறைப்பாட்டு பிரிவோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது இது தொடர்பாக மின்சார சபையின் முறைப்பாட்டு பிரிவோடு தொடர்பு கொண்டு கேட்டபோது நெடுங்கேணி பிரதேசத்தின் உயர் மின் மார்க்கத்தில் தென்னை மரத்தின் ஓலையொன்று அழுத்திய நிலையில் காணப்பட்டமையால் குறித்த பிரதேசங்களுக்கான மின்சாரம் இடையிடையே துண்டிக்கப்பட்டு வருவதாக கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த பிரதேசத்திற்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அதனை சீர் செய்தமையே இந்த மின்துண்டிப்புக்கான காரணம் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.